மாற்று மதத்தைச் சேர்ந்த சகோதரருக்காக இறைவனிடம் துவா செய்யலாமா, அவர்களின் நோய் நிவாரணத்திற்காக கவலை நீங்க பிரார்த்தனை செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஆகிரத்து சம்பந்தமான ஒரு விஷயத்துக்கு தான் நீங்கள் துவா செய்யக்கூடாது. துன்யாவுடைய எந்த நன்மைக்கும் துவா செய்யலாம். இது சம்பந்தமாக விரிவாக விளக்கின ஒரு கேள்வி ஏற்கனவே இருக்கிறது. அந்த வீடியோவை உங்களுக்கு இதில் இணைச்சிடறேன், பார்த்துக்கிறேங்க. அடுத்து வந்து என்னுடைய பெயர் ரசூல் மைதீன், சென்னை எண்ணூர்லேருந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, முஸ்லீம் அல்லாத நண்பர்களுக்கு அல்லாஹ்விடம் இவ்வுலக வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்யலாமா? அதாவது முஸ்லீம் அல்லாத நண்பர் இருக்கார், அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனுடைய கேள்வியுடைய வியாக்கியானம் இவ்வளோதான் கேட்டிருக்காரு. அதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், அவர் நோய்ப்பட்டிருக்காரு, இறைவா இவருக்கு குணமாக்கு, முஸ்லீம் இல்லாமல் இருக்கிறார், இப்படி கேட்கலாமா? அல்லது வறுமையில் இருக்கார், இறைவா இவருடைய வறுமையை போக்கு, கடன் பட்டிருக்காரு, இறைவா இவருடைய கடன்லேருந்து இவரை விடுவிச்சிரு. இப்படி வந்து முஸ்லீம் அல்லாத நண்பர்களுடைய உலக விஷயத்துக்கு என்ன மறுமை கேட்கக்கூடாதுல்ல. மறுமையில் வந்து நான் இதை அல்ல கொடுக்க மாட்டேன்னு அதை கேட்கக்கூடாது. அல்லாவை ஏற்றுக்கிறாங்களுக்கு சொர்க்கம் கிடையாது. இறைவா இவர் முன்னை மறுக்கத்தான் செய்வார், நீ சொர்க்கத்தை கொடுன்னு கேட்கலாமான்னா கேட்கக்கூடாது. மறுமை சம்பந்தமான விஷயங்கள் வந்து அது கேட்கறது கூடாதுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அது வந்து நபிமார்களுக்கு பாப்பா கேட்காது, அம்மா கேட்கணும், தடுத்துப்பட்டான். அப்படிப்பட்ட ஒரு விஷயம். இது முஸ்லீம் அல்லாத நண்பர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்யலாமான்னு கேட்குறாரு. செய்யலாமான்னு கேட்டால் செய்யலாம். ஏன் செய்யலாம்னு கேட்டால் அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கிறது. இப்போ புகாரில் 2276 ஹதீஸில் வந்து அபு சயீதுல் குத்ரியும் சஹாபாக்களும் ஒரு பிரயாணம் பண்ணி போவாங்க. ஒரு கிராமத்துக்கு போகும்போது அந்த கிராமத்தில் உள்ள மக்கள்கிட்ட விருந்து கேட்பாங்க, விருந்து கொடுக்க மாட்டாங்க. சரின்ட்டு ஒரு டேரா அடித்து தங்கிடுவாங்க. தங்கின உடனே அந்த கிராம தலைவரை வந்து தேல் கொட்டிடும், விஷ தேலோ ஏதோ விஷஜந்து கொட்டிடும். கொட்டினவுடனே என்ன செய்வாங்கன்னா, என்னமோ பார்ப்பாங்க, அவன் வலி குறையிற மாதிரி இருக்காது. அப்போ இவங்ககிட்ட வந்து என்ன செய்வாங்க, இவங்க தேல் கொட்டிருச்சு, உங்கள்கிட்ட ஏதாவது ஓதி பார்க்குற யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இவங்க என்ன செய்வாங்க, மந்திரிக்கிற அவங்க மந்திரி தான் சொல்லுவாங்க, சொன்ன எங்களுக்கு தெரியும்னு சொல்லி போய் அல்ஹம்து சூரா ஓதி அவருடைய குணமாக்குறதுக்காக அவர் செய்வார். அதை ஓதினோன்னு அந்த வசம் வந்து இறங்கிடும். அப்போ இது இந்த ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும்போது அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. அப்போ முஸ்லீம் அல்லாதவர் தானே, அவர் விருந்து கூட கொடுக்க மாட்டேன்ட்டார. அப்போ இந்த ஓதுறது வந்து துவா தானே, ஏறக்குறைய அல்லாட்ட கேட்குறது தானே, விஷம் இறங்குறதுக்காக அவர் கேட்குறாரு, அது நிறைவேறி இருக்குது. அது ரசூலுல்லாஹ் நீ எப்படி அவன் நம்மால் இல்லையே, அவனுக்கே போய் நீ இதை செஞ்ச அப்படின்னு கேட்டாங்களா? ரசூலுல்லாஹ் கேட்கலை. அப்போ இதிலேருந்து என்ன விளங்குது, முஸ்லீம் அல்லாஹ்வுடைய துன்யாவுடைய கஷ்டங்கள் சிரமங்கள் இருக்கும்னு சொன்னால் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யலாம். இது ஒரு அல்ஹம்து சூரா ஓதுறது பிரார்த்தனை தானே, அதில் ஒரு விஷயமாக இருக்குது. அதே மாதிரி வந்து குர்ஆனில் என்ன செய்கிறாண்டா, அல்லாஹ் வந்து மூசா நபியுடைய சம்பவத்தை சொல்லும் பொழுது ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு ஒரு தண்டனை எல்லாம் இறக்குறான். தவளை பேனு இப்படி பல சோதனைகளை கொடுக்குறான். கொடுத்தோன்னு என்ன செய்கிறாங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வந்து கேட்குறாங்க, யா மூசா உதுவலனா ரப்பக்க பிமா அஹித இந்தக்க, அல்லாஹ் உன்ட்ட எடுத்த வாக்குறுதி பிரகாரம் எங்களுக்காக நீ துவா செய்யி அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி இந்த துன்பத்தை விளக்கிட்டா நாங்கள் வந்து உங்களை நம்பிக்கை கொள்ளுவோம். உள்ள நுர்சிலன் நமக்கு பனி இஸ்ரவேல் மக்கள் உன்னோட அனுப்பி விட்டுறோம், இந்த துன்பம் நீங்கிறதுக்காக நீ துவா செய்யின்னு அவங்க கேட்குறாங்க. உடனே என்ன செய்கிறாங்க, மூசா நபி துவா செய்கிறாங்க. காஃபியர்கள்லாம் துவா செய்ய மாட்டேன்னு சொல்லலை. அந்த துன்பம் வருகிறது, துன்பத்தை விளக்குவதற்காக நீ துவா செய்வி மூசாவே துவா செய்யன்னு கேட்குறாங்க. துவா செஞ்ச உடனே ஃபிலம்மா கஷம்னா அன்ஹும், அவர் துவா செஞ்சு நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு, ஏற்றுக்கொண்ட அந்த துன்பத்தை விளக்கிய பிறகு அவங்க அந்த உடன்படிக்கையை மீறிட்டாங்க. அப்போ கேட்கலான்னு வருதில்ல, மூசா நபிகிட்ட கேட்கும்போது காஃபியர்களாம் உனக்கு துவா செய்ய முடியாது, வந்தது தான், நாங்கள் முஸ்லீமுக்கு தான் செய்ய வேண்டாம் சொன்னார். அவர் துவா செஞ்சார். அல்லாவும் அந்த நீ அவர் கேட்டேன்னு கேட்கல, அவர் துவாவை ஏற்று அந்த துன்பத்தை விளக்குறானுங்கிற விஷயம் வந்து 7வது அத்தியாயத்தில் 134 135 இருக்கிறது. இதே கருத்து வந்து 43வது சூறாவில் 49 50 இருக்குது. யா யுஹ சாஹிரு, சூனியக்காரர், அவரை சூனியக்காரன் தான் கூப்பிட்டாங்க. உதுவுலனா ரப்பக்க, அல்லாட்ட நீ துவா செய்யின்னு கேட்டாங்க. அவங்களும் துவா செஞ்சாங்க. அதை ஏற்று அல்லாஹ் அவங்கள விடுவித்தானுங்கிற ஒரு விஷயம் 43 49 50 இருக்கிறது. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு துவா செய்கிறாங்க அல்லாட்ட. 2 துவா செய்வாங்க. முதல் துவா என்ன செய்வாங்கன்னா, உன்னை வந்து இன்னி ஜாயிருக்குல் இன்னாசி இமாமா, உன்னை மனித குலத்துக்கு இமாம் ஆக்கிட்ட நல்லா சொல்லுவான். அப்போ இப்ராஹிம் நபி கேட்பாங்க, ஒமின் துர்ரியத்தி, என் புள்ள குட்டிகளை இந்த மாதிரி ஆக்கு அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான், லா யனால அஹதில் லாலிமீன், இதெல்லாம் வாரிசு முறையில் வர்றது கிடையாது, கெட்டவனுக்கு இது உடன்பட, நல்லவர்கள் அப்படி வருவாங்க, அநியாயக்காரர்களுக்கு இது பொருந்தாது, நீ எல்லாத்துக்கும் கேட்கக்கூடாது. அப்போ ஒரு இமாமாக ஆக்குறது, ஒரு முன்னோடியாக ஆக்குறதுங்கிற விஷயம் நீ கேட்டதுக்காக நீ பரம்பரைக்கு தர முடியாது, அதில் நல்லவர் இருப்பான் கெட்டவன் இருப்பாங்க, இது நல்லவர்களாக பார்த்து தான் கொடுக்க முடியும்னு அதை மறுத்துறான். அதில் அவர் மனசில் ஒரு விஷயத்தை விளங்கிக்கிட்டார். விளங்கிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இன்னொரு துவா செய்கிறார், இறைவா
இந்த ஊரை வந்து ஒரு அபயமுள்ள ஊராக மாற்றிரு, வருசுக்கு அகலகும் என சமராத்தி, இந்த ஊரில் உள்ளவங்களுக்கு கனிவர்க்கங்களை கொடுன்னு சொல்லிட்டு அப்புறம் யோசிக்கிறாரு, ஊரில் உள்ளவங்கள நல்லவங்கட்டவங்களாம் இருப்பானே என்று சொல்லிட்டு மண் ஆமணமின் பில்லாகி, இந்த ஊரில் யார் ஈமான் ஒன்று இருக்கிறாரோ அவங்களுக்கு கொடுன்னு கேட்குறாரு. நம்ம கேட்கக்கூடாது நினச்சிக்கிட்டு முதல்ல அல்லாஹ் வந்து அந்த இமாம் ஆக்குங்கும்போது கரெக்ஷன் பண்ணிட்டான்ல, அதை மனசில் வச்சுட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் மின்ன சமராத்தி மண் ஆமணமின் ஹும் பில்லாகி உல்யோமில் ஆகிரி, ஆகிரத்தையும் அல்லாவே நம்புகிறாங்கல்ல அவங்களுக்கு கனிவர்க்கங்களை கொடுன்னு நல்லவங்களுக்கு மட்டும் பிரித்து கேட்குறாரு. முதல்ல இந்த ஊர்வாசிகளுக்கு கொடுன்னு கேட்குறாரு, அப்புறம் பிரித்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நல்லவங்களுக்கு கொடுன்னு சொல்கிறார். அப்போ எல்லாம் என்ன செய்கிறான்னா கால ஒமன் கஃபரை, கெட்டவனுக்கும் யார் நிராகரிக்கிறானோ அவனுக்கும் இப்போ மத்தியோ கலீலன், அவனுக்கு கொஞ்சம் நாளைக்கு சோக வாழ்வை நான் கொடுப்பேன் நல்லா என்ன செய்கிறான். அப்போ கெட்டவங்களுக்காக இதை கேட்கலாம், அவர் நல்லவருக்கு மட்டும் கேட்டதை நல்லா என்ன செய்யலாம், அப்படி கேட்க அவசியம் இல்லைன்னு புரிய வைக்கிறான். இது 2வது அத்தியாயத்தில் 126வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து காஃபிற்காக நம்ம கேட்குறது விட்டுருங்க, காஃபிர் தனக்காக அல்லாட்ட கேட்குறான். ஒரு நேரத்தில் ஒரு கடுமையான துன்பம் வரும்போது கடவுளே நீ தான் காப்பாற்றுன்றாங்க, அவனுக்கு அந்த கல் மண் சின்ன தெய்வம்லாம் யாபத்துக்கு வராது. இப்படி கேட்டாங்க என்று சொன்னால் இவங்க இதை ஏற்றுக்கிற முடியுமான்ற அதையும் ஏற்றுக்கிறவங்க நல்லா. காஃபிற்காக நம்ம கேட்குறத விட்டுருங்க. ஒரு காஃபிர் வந்து ஒரு நேரத்தில் உணர்ந்து என்ன செய்கிறான், எல்லாம் இறைவா அல்லாஹ் தான் நம்புறவங்க தானே இருந்தாங்க, அதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் வந்து உங்களுக்கு திடீரென்று அல்லாஹ்வுடைய வேதனை வந்து விட்டால் நீங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை நீங்கள் அழைப்பீர்கள். துன்பம் வரும்போது எல்லாத்தையும் குட்டி தெய்வத்தை கூப்பிட மாட்டாங்க, அல்லாஹ் தான் கூப்பிடுவாங்க. பல் ஈயாகு ததுவுன், அவனை தான் நீங்கள் அழைப்பீங்க. அழைச்ச உடனே ஃபயக்ஷுமா ததுவுன இலைஹி இன்ஷா, அல்லாஹ் நாடினால் நீங்கள் எந்த கோரிக்கை வைத்தீர்களோ அதெல்லாம் நிவர்த்தி செய்து விடுவான். அப்போ இவன் காஃபிராக இருந்துக்கிட்டே துன்பம் வரும்போது மட்டும் அல்லாஹ் கூப்பிட்றான், டே இப்போ தான் தெரிஞ்ச உனக்கு அப்படின்னு நல்லா கேட்காம அதை ஏற்றுக்கிறவங்கிறான். காஃபிரே வந்து விளங்கி தனக்கு வந்து ஒரு துன்பத்தை நீக்குமாறு கேட்டால், இதுவரைக்கும் அவன் காஃபிராக இருந்தாலும் சிறுக்கு வச்சுக்கிட்டு இருந்தாலும் இப்போ அல்லாஹ்விட்ட கேட்டான்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிறவங்கிறான். அவன் கேட்குறத ஏற்றுக்கிற போது அவனுக்காக நீங்கள் கேட்டால் என்ன இருக்குன்னு அவனே தகுதியற்றவனாக இருக்கிறான். இருந்தாலும் விளங்கி துனியாவுடைய விஷயத்தை கேட்கும்போது எல்லாம் ஏற்றுக்கிறோம். இது 6வது சூறாவில் வந்து 40, 41, 42, 43 வசனங்களில் இருக்கிறது. அதே மாதிரி குல் மையுன் அஜ்ஜிக்குமில் துலுமாத்தில் பர்ரி ஒல் பஹரி, நிலத்திலும் கடலிலும் உள்ள இருள்களிலிருந்து உங்களை காப்பாற்றுவோன் யார் என்று கேட்டுட்டு ததுவுனஹு, நீங்கள் அவனை பிரார்த்திக்கிறீர்கள், தல்லர்வான் ஹுஃபியா, பணிவாகவும் அடக்கமாகவும் பிரார்த்திக்கிறீர்கள். லைன் அஞ்சானா மின் ஹாதிஹி லனக்கூன மின ஷாக்கிரீன், இதிலிருந்து அல்லாஹ் எங்களை காப்பாற்றினால் நன்றியோடு இருப்போம் என்று அல்லாஹ்ட்ட துவா செய்கிறீங்க. குலில்லாஹு நஜ்ஜிக்கும் மின்ஹா, நபியை நீங்கள் சொல்லுங்கள் இதிலிருந்தும் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான். அப்போ இவங்க துவா செஞ்சாலும் காப்பாற்றுவாங்கிறான். காஃபிராக இருக்கிறான், துன்பத்தை அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கிறான், விளங்கி துன்பம் வந்தவன இறைவா உன்னை விட்டா கதியில் நீ தான் எனக்குன்னு சொல்லிட்டான்னு வைங்க, நான் ஏற்றுக்கிறவேங்கிறான். 6வது அத்தியாயத்தில் 63, 64 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்து நீ முழுசா படித்தா விளைக்கிற இதே கருத்து தான் 10வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் 21, 22, 23 வசனத்தில் இருக்கிறது. இதே கருத்து 17வது சூறாவில் 67 வசனத்தில் இருக்கிறது. இதே கருத்து 29, 65 இருக்கிறது. இதே கருத்து 31, 32 இருக்கிறது. இதே கருத்து 39, 8 இருக்கிறது. இது எல்லாத்திலும் என்ன இருக்குன்னு கேட்டால், இறை மறுப்பாளர்களாக இணை வைப்பவர்களாக இருந்தவர்கள் அல்லாவே என்று கையேந்தி விட்டு கேட்டார்களே, ஆனால் அவங்க துவாவையும் ஏற்றுக்கிறவர். துன்யா விஷயத்துக்கு உலகத்தில் துன்பம் கஷ்டம் சிரமம் இதெல்லாம் நீங்கணும்னு கேட்டால் அவங்களுக்கு எல்லாம் ஏற்றுக்கிறவான்னு சொல்லும் பொழுது அவங்களுக்காக நம்ம கேட்டால் ஏற்றுக்கிற மாட்டான், கேட்கலாம். ஆகிரத்து விஷயத்தை கேட்கக்கூடாது. விஷயம்